நீங்கள் இந்த நேரம் காலம் அப்படின்றதெல்லாம் ஒதுக்கிடுங்க. வாழ்க்கையில் ஏன் எல்லாராலையும் ஜெயிக்க முடியல, நேரம் காலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி பகுத்தறிவோடு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயம் வேறு ஒரு ஆங்கிளில் இருந்து நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதை யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கடைசி வரலும் பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பேரை சொன்னோம்னா உலகத்தில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு இவரை நல்லா தெரியும். காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினவர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் சாதனையாளர் பட்டியலில் அடிக்கடி அவர் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் அவரை நல்லா தெரியும். எல்லாருக்கிட்டேயும் அவர் எப்படி இவ்வளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, எப்படி இப்படி ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் கிரிக்கெட்டை நேசித்தார், அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார், டெடிக்கேட்டடாக அதில் வேலை செஞ்சார், பல தடைகளை கடந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்வத்தோடு விளையாண்டதுனால் அவர் அந்த வெற்றியை அடைந்தார், சாதனையாளர் பட்டியலில் பேர் வாங்கினார் அப்படின்றத எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இது தவிர இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பில்டிங் பார்க்குறீங்க, 10 மாடி இல்லை 20 மாடி மிக பிரம்மாண்டமாக ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிற ஒரு பில்டிங்கை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்கா அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த பில்டிங்குக்கு இப்படி பிரம்மாண்டமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேஸ்மெண்ட், அதாவது அந்த அடித்தளம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பேஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த 10-20 மாடி கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக தெரியும். மக்களுக்கு வெளியில் அவருடைய சச்சின் டெண்டுல்கர், அதுபோல் சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள் வெளியில் எல்லாருக்கும் தெரியுதே தவிர, அந்த சாதனை செய்வதற்கு எது அவருக்கு ஒரு உந்துதல், எது அவரை ட்ரைவ் பண்ணிச்சு, எதனால் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு டெடிக்கேட்டடாக, ஒரு ஹார்ட் ஒர்க்காக அவர் செய்வதற்கு எது அவரை ஊக்குவித்தது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பேஸ்மெண்ட், ஒரு பில்டிங்குடைய அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட்டு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வெளியில் தெரியலையோ, அதுபோல் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய வெற்றி மட்டுமே தான் வெளியில் தெரிகிறதே தவிர, அந்த அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட், அந்த ஃபவுண்டேஷன் எது அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு அமைஞ்சது, எது அவரை அந்த ஸ்ட்ராங்காக அமைஞ்சு அவரை எப்படி அவரை ட்ரைவ் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சச்சின் டெண்டுல்கர் 10வது படிக்கும் பொழுது ஏதோ அவருக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் கிரிக்கெட் மேலே அதிக ஒரு மோகத்தில் இருந்தார். அப்போ அவங்க அப்பா ரமேஷ் டெண்டுல்கர்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா, எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறத விட கிரிக்கெட் விளையாடுறதுல எனக்கு ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறேன், என்னை கிரிக்கெட்டில் சேர்த்து விடுங்க, லைஃபை கிரிக்கெட்டில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரமேஷ் டெண்டுல்கர்ன்றவர் சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா. அவர் ஒரு நாவலிஸ்ட் அண்ட் போயட், அதாவது நாவல் ஆசிரியர் மற்றும் கவிதை எழுதுகிறவர். அவர் சொல்கிறாரு, என்னப்பா, நான் உன்னை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன இப்படி சொல்கிற, எங்கள் ஆசை நீ டாக்டர் ஆகணும் அப்படின்றது தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இல்லைப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுல இருக்குது, படிக்கிறதுல எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, 2 தடவை சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கேட்கலன்னொன்னே, சரி இது அம்மாக்கிட்டேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அம்மாக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அம்மா ரஜினி டெண்டுல்கர், அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மற்றும் எல்ஐசி ஏஜெண்ட். அவங்கக்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, எனக்கு நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை, நீ என்ன கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கிரிக்கெட்டு மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரிப்பா உன் இஷ்டப்படி நீ செய், ஆனால்
எங்க பெற்றோர்களின் ஆசை என்னவாக இருக்கு அப்படின்னா, நீ எந்த துறையில செய்றியோ, எந்த துறையில நீ போறியோ, அந்த உனக்கு புடிச்ச துறையில போ. ஆனா, அதுல நீ மிகப்பெரிய தலை சிறந்த ஆளா நீ வரணும். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீ நேர் வழியில போணும். குறுக்கு வழிய தேர்ந்தெடுக்காத. எது செய்தாலும் நேர்மையாக செய்." அப்படின்றத அவங்க அப்பா சொல்றாங்க. அவங்க அம்மாவும் சொல்றத கேட்டுட்டு, மெயினா அவங்க அப்பா தான் நெறையா இந்த மாரி மோட்டிவேட் பண்றத கேட்டதுக்கு, அவருக்கு வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு அவருக்கு. ஏதோ அவருக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாரியானனால ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. அவங்க அப்பா, அம்மா இத சொல்றது மட்டும் இல்லாம, அதுக்கும் மேலயும் அவங்க உதவி செய்றாங்க. அப்பப்ப அவன் வாழ்க்கையில டிப்ரஷன் ஆகும்போது என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டாவும் இருக்கிறாங்க. டில் ஹிஸ் லைஃப். அ அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம, அ சச்சின் டெண்டுல்கருடைய அண்ணன் அஜித் டெண்டுல்கர் என்ன சொல்றாருன்னா, "நீ கிரிக்கெட்ல விளையாடணும்னு ஆசைப்படுற, ரொம்ப ஓகே, சரிதான். ஆனா, கிரிக்கெட் நீ விளையாடுற ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும், இன்னும் நீ கிரிக்கெட்ல நெறைய கத்துக்கணும். அதுக்கு உனக்கு நல்ல ஒரு கோச்சர் வேணும்." அப்படின்னு சொல்ட்டு, ரமாகாந்த் அச்ரேக்கர் அப்படின்ற ஒரு கோச்சர் கிட்ட கொண்டு போயி, அவங்க அண்ணன் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. "நீ நல்லா வரணும்." அப்படின்னு சொல்லி, அவங்க அண்ணன் அந்த கோச்சர்ட்ட போய் குடுத்து விட்டு, "நீங்க இன்னும் நெறைய ட்ரெய்னிங் எடுத்துக்கணும்னு" சொல்லி ஹெல்ப் பண்றாரு. இன்னொரு அண்ணன் வந்து நிதின் டெண்டுல்கர் அவருமே பல வகையில ஹெல்ப் பண்றாங்க. அ அவங்க அக்கா சவிதா டெண்டுல்கர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ அ கிரிக்கெட் விளையாடு. உன் ஆசைய நிறைவேத்து. மிகப்பெரிய ஆளா நீ வரணும். எங்க ஆசை அதுதான். ஆனா எதுவா இருந்தாலும் நீ விளையாடும்போது ஃபர்ஸ்ட்டு அ மேட்ச்ல நான் வாங்கி குடுக்குற கிரிக்கெட் பேட்ட வச்சு தான் நீ விளையாடணும்னு" சொல்லி, அவங்க அக்கா ஒரு கிரிக்கெட் பேட்டு வாங்கி குடுக்குறாங்க. ஸோ, இப்படி குடும்பத்தில இருக்கிற அத்தன பேரும் ம டெண்டுல்கருக்கு ஒரு வகையில ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, மாரல் சப்போர்ட் குடுக்குறாங்க. பிசிக்கலி, மென்டலி அவங்களுக்கு சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? அப்பா, அம்மா சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம். அது போக அண்ணன், அக்காவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி, மொத்த குடும்பமே அவங்களுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்த குடுக்குறாங்க. "நீ நல்லா ஜெயிக்கணும்." அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து தான் அவரு உடைய சாதனை இது ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி சாதனை இல்ல, இது எப்படி ஆரம்பிக்கும்? அவரா கஷ்டப்பட்டா தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறேன். மனுஷன் வந்து தனியாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. நீங்க காட்டுல ஒரு புலி எடுத்துக்கோங்க. ஒரு புலி தனிமையா தான் இருக்கும். அந்த புலி ஒரு ஆண் புலி, ஒரு பெண் புலியோடு சேரும் பொழுது கூட இருக்கும். சேர்ந்த பின்னாடி மறுபடியும் போயிரும். அது குட்டி போட்டு, அந்த பெண் புலி அந்த குட்டிகளோடு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குட்டிகள விட்டுட்டு அந்த புலியும் நவுந்து போயிரும். ஸோ, இப்ப அந்த பிள்ளைகள தனிமையா கூட விட்டுறலாம். "நீயே கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி. பட் மனிதன் அப்படி வாழ கற்றுக்கொள்ளவில்லை. தனிமையாகவே வாழ்ந்திருந்தாலும் அவன் சாப்பிட்டுருப்பான், வேலை செஞ்சிருப்பான், தூங்கியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா, மனிதன் தனிமையாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. அவன் குடும்பத்தோடு இருக்கத்தான் கற்றுக்கொண்டான். ஏன் அப்படின்னா, மனுஷன் வந்து இந்த உலகத்தில எல்லா உயிரினங்கள விட மனிதனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு. அப்ப அவன் எதுக்காக ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தான் அப்படின்னா, பிசிக்கல் அர்ஜுக்கு மட்டும் இல்லாம, மென்டல் சப்போர்ட் அவனுக்கு தேவைப்படுது. மனரீதியான ஒரு சப்போர்ட் அவனுக்கு மனிதனுக்கு தேவைப்படுவது அவசியமாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது தேவைப்படுது. ஒரு மனுஷன் டிப்ரஷன் ஆகும்போது ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லணும். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும்போது பாராட்டணும். இதெல்லாம் வெளியில இருக்கிற மனிதர்களிடம் நம்ம கேட்க முடியாது. நம்ம குடும்பத்திடம் தான் இதை கேட்கவும் முடியும், எதிர்பார்க்கவும் முடியும். அதனால மனுஷன் வந்து ஒரு குடும்பமாகத்தான் வாழ கற்றுக்கொண்டான். அப்ப நம்மளுடைய
ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு எப்படி அந்த பில்டிங்கை நீங்கள் வெளியில் ஒரு 10 மாடி பிரம்மாண்டமாக சும்மா அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கார்ஜியஸாக நிற்கிறத நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும் நம்ம பார்க்கிறோமோ, அதுக்கு உண்டான காரணம் அந்த ஃபவுண்டேஷன் அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான், இவ்வளோ அழகான ஒரு பில்டிங்கே வெளியில தெரியுது. ஸோ, அந்த பேஸ்மெண்ட் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாரி இருக்கிறதோ, அதுபோல ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால், நம்ம வெற்றிய மட்டும் தான் பார்க்கிறோம். அவன் கஷ்டப்பட்டான், அவன் இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தான். அவன் வந்து ஆர்வமா வேலை செஞ்சான். ரொம்ப டெடிகேட்டடா இருந்தான். ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்தான். அப்படின்றது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர, பெரும்பாலான மனிதர்கள் இதை சிந்திப்பதே கிடையாது. பின்னாடி அத உந்துதல் அத வந்து டிரைவ் பண்றது. அது அப்படி செய்ய அப்படின்றத வைக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன? யூ நீட் இன்ட்ரெஸ்ட். ஆர்வத்தோட இருந்தாலே நீங்க செய்யற வேலைகள் பல மடங்கு அதிகமா, அதாவது ஆர்வம் இல்லாத ஒரு வேலை செய்றதுக்கும், ஆர்வமோடு ஒரு வேலையை செய்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஆர்வத்தோட செய்ற வேலைகள்ல பல மடங்கு நீங்க எஃபோர்ட் அதிகமாக குடுக்க போறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெடிகேட்டடா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது நம்ம வந்து புடிச்சிருக்குன்னும்போது டெடிகேட்டடா தான் செய்வோம். இதுல என்ன டவுட் இருக்கு? அப்புறம் ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருவோம். அதில புடிச்சிருக்கிற வேலையில ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருவோம். நிர்ணயிக்கும்போது, அது ஒரு ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சியோடு போராடித்தான் ஆவார்கள். அதில எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு மனரீதியான ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. மென்டல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ எமோஷனலா இத பேலன்ஸ் பண்ணியும், மென்டல் அதாவது மனரீதியான ஒரு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை அந்த இத வந்து குடும்பத்தில இருக்கிறாங்க அத்தனை பேரும் குடுக்கும் பொழுது, அது உன்ன டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, உனக்கு புடிச்ச விஷயத்த அவங்க சப்போர்ட் பண்ணி இத செய். நான் இப்ப ஒண்ணு வச்சுக்கோங்க. நம்மளே வந்து அ ஒரு கஷ்டத்தில இருக்கும்போது, நம்ம குடும்பத்தில இருக்க ஒருத்தவங்களோ, யாரோ ஒருத்தர்ன்னு வச்சுக்கோங்க. இங்க டிரைவ் பண்ணது அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மேபி ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். வேற வேற ஒரு கதைகள்ல ஒரு நண்பரா கூட அத டிரைவ் பண்ணியிருக்கலாம். பட் என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் அத சப்போர்ட் பண்ணும்போது குடுக்கக்கூடிய தெம்பு வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் குடுப்பதை விட. அதத்தான் நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப அததான் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக சொல்றேன் நானு. இப்ப நம்மளே சோர்ந்து கிடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து, "ஏய் எதுக்குடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலே, அதுவே பல மடங்கு சந்தோஷம் நம்மளுக்கு. அப்படி கேட்கறதுக்கு கூட ஆளு கிடையாது இப்ப. குடும்பத்திலேயே ஃபேமிலி மெம்பர்ஸே அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும் தெரியுமா? ஆஹா! கேட்டாங்க. இந்த பிரச்சனைன்னு நம்ம சொன்னோம்னா, "ஏய் விட்றா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம். நான் இருக்கேன்டா. நாங்களும் கூட இருப்போம்டா. நாங்க பார்த்துக்கிறோம்டா." அப்படின்னு சொன்னா, அது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்த உருவாக்கும் தெரியுங்களா? ஒரு தெம்ப குடுக்கும். ஒரு தைரியத்த குடுக்கும். அந்த தைரியம் தான் அந்த நான் சொல்ற அந்த டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, அந்த இலக்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான அந்த டிரைவ், இந்த டிரைவ் தான் இந்த விஷயம். இதை நீங்கள் செய்தீர்கள். ஒருத்தர் வந்து உங்கள பக்கத்துல இருந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு மனரீதியான ஒரு சப்போர்ட்ட வந்து கூட இருந்து குடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்க செய்ற காரியம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், அத நீங்க அடையாம விடமாட்டீங்க. உங்க மனசு விடாது. விடாமுயற்சியோடு போராடி, அத ஜெயிக்க வைக்கிற வரலும் அந்த டிரைவ் உங்கள அது வந்து அந்த விஷயம் உங்கள டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உந்துதல் குடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் மனிதர்கள் நெறைய பேர் பார்ப்பது இல்லை. இத ஏன்னா ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய ஆளுங்களும் பார்த்துட்டேன். ஆனா, பெரும்பாலான மனிதர்கள் இதை பார்ப்பதில்லை. சில பேருக்கு இந்த விஷயம் புரியுது. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க வீட்ல.
புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய ஆர்வத்தை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுட்டு, நீங்க அதன்படி அவங்களை வழி நடத்துனீங்கனாலே, பெரும்பாலான குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். நீங்க வந்து ஏன் அந்த ஸ்டெப்ஸே எடுக்க மாட்டேன்றீங்க? அடுத்தவன பார்த்து காப்பி அடிச்சு, அந்த மாரி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. இதில தான் எல்லாரும் கோட்ட விடுறீங்க. இந்த ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணமே இதுதான். ஸோ, சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா ஒருவேள விடாம இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அவங்க அப்பா விடல. இப்ப நம்ம வீட்ல ஒரு விஷயம் நம்ம வந்து சொன்னோம்னா, பெரும்பாலான வீடுகளில் பெற்றோர்களிடம் பிள்ளைகள் தன்னுடைய ஆர்வத்தை சொல்லும்போது, அது என்ன ஆர்வமா இருக்கான்னு பெற்றோர்களே கண்டுபிடிக்கணும். அதுதான் பெற்றோர்கள். ஆனா பல வீட்ல அது கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே அவன் சொன்னாலும், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. "நீ என்னடா நீலாம் ஒரு மனுஷனா? நீ அயோக்கிய பயலே! நீ என்ன நீ நான் சொல்றத கேளுடா. அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற? எங்க ஆசைய நிறைவேத்துடான்ருவாங்க." ஸோ, பிள்ளைகளுடைய ஆர்வத்தை வந்து முக்கியத்துவம் குடுக்காம, பெற்றோர்களினுடைய ஆசையை நிறைவேற்றுவதைத்தான் அவர்கள் பெரும்பாலான வீட்ல செஞ்சாங்க. அதனால தான் நெறைய ஃபெயிலியர்ஸ். இத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, எனக்கே பெரிய சந்தோஷம். ஏன்னா, இந்த சூட்சுமத்தை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நெறைய பேருக்கு புரியல. ஆனா, ஒரு சிலர் மட்டுமே இதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால தான் சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.